Hi students, welcome to my channel. Hi students, exercise 2.1ல 8th sum பார்க்கலாம். A circle of radius 70 cm is divided into 5 equal sectors. Find the area of the each sectors கொடுத்துருக்காங்களா. இப்போ சர்க்கிளை என்னவா 5 ஈக்குவல் செக்டர்ஸாக பிரிச்சிருக்காங்களாம். 5 ஈக்குவல் செக்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஈக்குவல் செக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்பர் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டு 5. சரிங்களா. இப்போ இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த செக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு 1/n இன்ட்டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா. இப்போது ஏ ஈக்குவல் டு 1/n என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் 5. ஓகே. இப்போ பையன் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா. ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் ஸ்கொயருன்றதுனால நம்ம 70 2 டைம்ஸ் போடணும். 70 இன்ட்டு 70. ஓகேவா. 15 இஸ் 5 டேபிளால் இப்போ கேன்சல் பண்ணிகிட்ருக்கேன். 15 இஸ் 5, 15 இஸ் 5, 7ல் 5 போச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். அந்த 2 0 பக்கத்தில் போட்டாச்சுன்னா 20 கிடைக்கும் நமக்கு. ஸோ ஹவு மெனி 5s are 20, 4 5s are 20, 4 5s are 20. நமக்கு என்ன கிடைக்குது, 14 இன்ட்டு 70. ஸோ அதை 14 இன்ட்டு 70 மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டுற வேண்டியதுதான். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டர் இஸ் ஈக்குவல் டு 980. இங்கே பை இருக்குல்ல, அதுவும் சேர்த்து எழுதிடணும். ஸோ ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். சரிங்களா. இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. ஓகே. புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு நான் சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.